நான் கேக்குறேன். புரியுதா? நாங்க என்ன பண்ணி என்ன சர்வே பண்றோம்ன்றதை இவங்க சொல்றதுக்கு யாரு இவங்க பேசுறது? நியூஸ் எல்லாம் உள்ள வச்சிருக்கேன். இவங்க யாரு? இவங்க தான் காமராஜ். நாங்க யாரு? என் பெத்த தாயார தெரியுமா? நீங்க யாரு? நீ காமராஜ் சொல்றதா யாரு? நீங்க மோத பத்தீங்க. ஏய் அமைதியா. ஏய் மச்சான் நீ காமா பண்ணிட்டு இருக்க. நீ வணக்கம். இந்த பதிவை நம்ம அதிகம் பார்த்துருக்குறோம். இதில் நான் ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்வதி சொல்லி தான் கமருதீன் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. சரி, பார்வதி இவரை ட்ரிகர் பண்ணாருன்னே வச்சுக்கலாம். அதுக்குன்னு இப்படி தான் அநாகரிகமாக கமருதீன் பேசுவாரா? சாண்ட்ராவோட குழந்தை, திருமண வாழ்க்கை, பர்சனல் லைஃபு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பேசுவாரா? ஒரு பையனுக்கு பெண்ணை விட கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி தான். சின்ன வயசுலேருந்து நான் பையன், நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு ஒரு மென்டாலிட்டி பையனுக்கு இருக்குது. அந்த தைரியத்தில் கூட பேசியிருக்கலாம். பட் நான் பார்த்த மெஜாரிட்டி பீப்புள் பார்வதி தான் ஏற்றி விட்டு கம்மு பேசினான்னு சொல்கிறாங்க. நம்ம பிக் பாஸ் சீசன் ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். அதில் கமருதீனோட பிஹேவியரை நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம். அவர் கோவம் வந்தால் எப்படிலாம் பேசுவார்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி அடிக்க போகிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு வந்து பர்சனல் அட்டாக் பண்ணி ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. அடுத்தவங்க உடஞ்சி அழுகிற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. ஓகே, அது அவரோட நேச்சர். நான் அதனால் குறை சொல்ல நான். பட் ஆனால் ஒன்று, கமருதீன் ஒன்றும் குழந்தை இல்லை, எடுப்பார் கைப்பிள்ளையும் கிடையாது. நமக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேண்டுங்க. ஒரு சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நம்மளோடது தான். த சாய்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அதுவும் நம்மளோடது தான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலை, அதனால் நான் ரேப் பண்ணேன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதில் பார்வதி எங்கே வந்தாங்க? பார்வதி வந்து அனாயிங் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பார்வதி தப்புன்னா கமருதீன் வந்து பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு தாங்க. அதுக்கு பார்வதி மட்டும் நம்ம காரணம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும்.